முடியும்னு சொல்லிடாது. என்ன எங்க அம்மா சிரிக்கணும், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அக்கா என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கு. முடியாது சக்தி, நானே ஆசைப்பட்ட 2 நாள் உனக்கு தப்பா நினைக்க முடியாது. ஓகே சி ஹோட்டல்ல வந்து உன் கூட தனியா பேசலான்னு பார்த்தா இங்க ஒரு ஆள் வந்து கழுத்துல கை போடுறான். சக்தி சக்தி எங்க வேற டாக்குமெண்ட்ஸ் கொடு. இன்னும் கிடைக்கல சார். கிடைக்கலையா? வாட் இஸ் திஸ் சக்தி? நம்ம டிபார்ட்மெண்ட்ல சின்சியர் ஆபீசர் நீ, உனக்கு சிவா பத்தின ஆதாரங்கள் கிடைக்கலன்னா என்னால நம்ப முடியல. சாரி சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சிவாவை பத்தின எல்லா விவரம் நான் கூட்டிட்டு வரேன். ஹலோ ஹலோ சிவா. மிஸ்டர் சிவா, உங்களுக்கு ஒரு சின்ன நியூஸ் தரணுமே. உங்க ஃப்ரெண்டு சக்தி ஒரு சிஐடி ஸ்பெஷல் ஆஃபீஸர். நம்ப முடியல. போனை கட் பண்ணாதீங்க சார். வேணும்னா ஹோட்டல் பாரடைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, உண்மை தெரியும். பாரடைஸ் ஃபோன் நம்பர் 425241 425241 425241 425241. Good morning, Hotel Paradise. ரெஸ்டாரண்ட். 1 minute. Restaurant, may I help you? சக்தி இருக்காரா? சக்தி எந்த சக்தி சார்? மிஸ்டர் சக்தி, ஸ்பெஷல் ஆஃபீஸர், சிஐடி. நீங்க யார் சார் பேசுறது? போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கூப்பிடுறேன். இட்ஸ் நாட் மிஸ்டர் சக்தி, எஸ், ஃபோன் வந்திருக்கு சார். எங்க இருந்து? போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து. நாம இங்க இருக்க போறோம், நான் தான் சொல்லிட்டு வந்தேன். போய் அட்டன் பண்ணு. தேங்க்யூ. வெல்கம் சார். ஹலோ, ஸ்பெஷல் ஆஃபீஸர் சக்தி பேசுறேன். சக்தி பேசுறேன். யாரு? ஹலோ, சக்தி ஹியர். ஹூ ஸ்பீக்கிங்? போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் தானே? ஹலோ ஹலோ ஹலோ. ஏய், சார் எங்க போறாரு? எங்க போறாருன்னு தெரியல, ரொம்ப கோமா போறாரு. உடனே ஃபாலோ பண்ண வேண்டியதானே இடியட். Come on, hurry up. See you, சக்தி. ஓகே சார். ஸ்பெஷல் ஆஃபீஸர், சிஐடி, சக்தி. சிவா, நீ எதுவும் பேச மாட்டா, எனக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ என்ன ஏமாத்திட்ட, நீ என்ன ஏமாத்திட்டடா. சிவா, அன்பான என் தங்கச்சி ஏமாத்துற, அப்பாவியான எங்க அம்மாவை ஏமாத்துற. சிவா, ஏன்டா இப்படி பண்ண? என்கிட்ட இப்படி பண்ண? நான் உன்னை முழுசா நம்பிட்டாடா. என்னோட உயிர் நண்படா நான் உன்னை நம்பிட்டேன். எல்லாமே நீ தான் நினைச்சிட்டு. என் தங்கச்சி உன் மேல விருப்பப்பட்டப்ப நான் சந்தோஷப்பட்டா. எங்க அம்மா உன்னை தன்னோட இன்னொரு பிள்ளைன்னு சொன்னப்ப நான் கர்வப்பட்டா. எல்லாத்தையும் ஏமாத்த உனக்கு எப்படா மனசு வந்து? உனக்கு வரட்டா, உனக்கு வரட்டா, உனக்கு வரட்டா, வரட்டா. அண்டியில ஒரு போலீஸ்காரனுக்கு இங்க எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இது பாரு, ஒரு போலீஸ்காரன் நீ உன்னோட கடமை செஞ்சுட்ட. ஒரு கிரிமினலா இப்ப நான் என்னோட கடமை செய்ய போறேன். எங்க சட்டத்துல துரோகிகளுக்கு ஒரே முடிவுதான், சாவு. முடியலடா. என்ன கொஞ்ச நாள் நீ என்னோட உயிர் நண்பனா இருந்த பாரு,
மறுபடியும் முன்னால வந்தனம் செத்துருவன். கொஞ்சம் பொறுத்துக்க சிவா. சிவா டாக்டர் டாக்டர் சார் செக் பண்ணுங்க. என்னாச்சு? ஆக்சிடென்ட்டா? குண்டடிபட்டிருக்கு. குண்டடியா? அப்ப போலீஸ் கேஸ் நடத்தும் சார். How can I take it? டாக்டர் அவர் சீரியஸா இருக்காரு சார். எஃப்ஐஆர் எல்லாம் எங்களால எடுத்துக்க முடியாது, புரிஞ்சுக்க ப்ளீஸ். என்ன? நான் ஒரு போலீஸ் ஆபீசர், ப்ளீஸ். ஓகே சார், சீக்கிரம் செக் பண்ணுங்க. ஆபரேஷன் தியேட்டர் கொடுங்க. கம் ஃபாஸ்ட். சீக்கிரம் மயக்கம் எடுத்து கொண்டாங்க. அம்மா சக்தி, என்னப்பா அது கையில ரத்தம்? காயம் எனக்கு இல்ல, சிவாவுக்கு தான் குண்டு அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல் இருக்காரு. 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். அம்மா துப்பாக்கி எடுத்தவனுக்கு குண்டு அடிப்படத்தான் செய்யும். அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு யாருமே இல்லை. நான் வரல. சரி. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். சிவா எப்படி இருக்காரு? ஹி இஸ் இம்ப்ரூவிங். போய் பாருங்க. Thank you. வெல்கம். சூப்பர். உன் நடிப்புக்கு நேஷனல் அவார்ட் கொடுக்க வேண்டியதுதான். நடிப்பா? ஆமா, சாதாரண நடிகனா நீ? ஒரே நேரத்துல வெற்றிகரமா 3 வேஷம் போடுறியே. நீ என்ன சொல்ற? எங்க அண்ணனுக்கு ஃப்ரெண்டா, எங்க அம்மாவுக்கு பிள்ளையா, எனக்கு லவ்வரா, 3 வேஷம். ச்சே, எங்க அண்ணனை பிடிக்கிறதா உனக்கு முக்கியம்னா நேரா ஒரு சிஐடி ஆபீசராவே அந்த வேலையை செஞ்சிருக்கலாம். எதுக்காக நடிச்ச? என் மனசுல ஏன் ஆசையை வளர்த்த? எங்க அம்மா மனசுல ஏன் பாசத்தை வளர்த்த? எதுக்காக எங்க அண்ணன் கிட்ட நீங்க பிரிச்ச? Stop it, I say.
ஆமா, நான் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். உங்க அண்ணனை பிடிக்க வந்தவன் தான். அதுக்காக நான் யாரை ஏமாத்தணுங்க அவசியம் எனக்கு இல்லை. உங்ககிட்ட மட்டும் இல்லை, யாருக்கிட்டையும் நான் ஒரு போலீஸ்காரன் சொன்னதில்லை. நான் ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி ஆபீசர். நீ என்ன பெத்த எங்க அம்மா உயிரோடு இருந்தா கூட நான் யாரும் சொல்லியிருக்க மாட்டேன். உங்ககிட்ட எப்படி சொல்லியிருப்பேன்? மத்தவங்க கண்ணுக்கு நான் ஒரு விளையாட்டு பிள்ளை, சமையல்காரன். அந்த வேஷமே என் வேலைக்கு சாதகமா இருந்துச்சு. பட் ஒன் திங் பிரியா, சிவாவோட கேஸ் என்கிட்ட வரத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தேன்.